யார் யார் அவங்கவுங்க தகுதிக்கு எப்படிலாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ. அது எதை பற்றினா தேர்தலுக்கு பிந்திய கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீப்புள்ஸ் என்டிடிவி, அதாவது ஒரு நிறுவனம். அதுக்கடுத்து மேட்ரேஸ், அதுக்கடுத்து ரிபப்ளிக் பி மார்க் அப்படின்னு ஒரு நிறுவனம். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், சாணக்கியா எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அக்னி, அப்புறம் CNN நியூஸ் 18, அதுக்கடுத்து டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, பி மார்க், ஆக்சிஸ் மை இந்தியா. இப்படி 10 நிறுவனங்கள். இது எவ்வளோ நிறுவனம் சொல்லியிருப்பாங்க, என் கண்ணில் எட்டுலேருந்து 10 நிறுவனம். இந்த 10 நிறுவனமும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்ன, யார் யாரெல்லாம் எத்தனை தொகுதி வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவாங்க, தோல்வி வருவாங்க அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த காணொலி. அதாவது பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக 125 145 வரைக்கும் வரும். அதுக்கடுத்து அதிமுக 65 80 வரைக்கும் வரும். அதுக்கடுத்து தாவேகா தமிழக வெற்றி கழகம் 18 24 வரும். அப்புறம் மற்றவை அதர்ஸ் அப்படின்னு போட்டு 2 6 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் திமுக 122 132 சீட்டு வரும். அதிமுக 87 110 சீட்டு வரும் அப்படின்னு இருக்காங்க. தாவேகா 10 12 வரும். அதுக்கப்புறம் மற்றவை 6. அதுக்கு அடுத்து பப்ளிக் பிமார்க் அப்படிங்கிற நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, திமுக 125 145, அதிமுக 65 85, தாவேகா 16 26, மற்றவை 1 6. இதெல்லாம் நான் இதுக்கெல்லாம் விளக்க சொல்றேன். அடுத்தடுத்து வருது இல்லைங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்.